ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கே அகாடமி. நம்ம வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, மேக்ஸில் வந்து ரீசனிங் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ரீசனிங்கில் வந்து இது வந்து நம்ம வந்து டெய்லி வந்து ஒரு 5 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதாவது டிஎன்பிசியில் உள்ள ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி நம்ம டே 1 வந்து போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்மே கீழே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ப்ளேலிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணுனேன். ஓகேவா? டெய்லி இந்த மாதிரி ரீசனிங் சம் வந்து ஒரு 5 கொஸ்டின்ஸ் பார்ப்போம். ஓகே, டே 2ல் வந்து நம்ம இன்றைக்கி வந்து என்னென்ன சம் பார்ப்போம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நேற்று வந்து நம்ம பார்த்தது வந்து அதாவது ஆல்ஃபா லெட்டரில் உள்ள சீரிஸ் வந்து பார்த்தோம். அதில் உள்ள 2 சம் வந்து இன்னும் இருக்குது. ஓகேவா? ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரில். அதுக்கப்புறமா வந்து எங்களுடைய நம்ம இந்த நம்பர் சீரிஸ் வந்து அடுத்தது பார்ப்போம். ஓகேவா? ஓகே, இப்போ இந்த ஃபஸ்ட் 2 சம் வந்து ஆல்ஃபா சீரிஸில் உள்ளது. ஓகே, இப்போ இந்த ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். ஓகே, டெய்லி ஒரு 5 சம். ஃபஸ்ட்டு சம் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க. பின்வருவனவற்றில் விடுபட்ட எழுத்துடன் கூடிய எண்ணை வந்து காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஈக்கு வந்து 5, ஜிக்கு வந்து 7, ஐக்கு வந்து 9, கேக்கு வந்து 11. ஓகேவா? இது பார்த்தோன்னே கண்டுபிடிச்சோன்னா பாருங்கள். ஏபிசிடி ஈக்கு வந்து எந்த நம்பர் நமக்கு ஏபிசிடி வந்து எல்லாருமே படிக்க சொன்னேன். ஓகேவா? ஏலேருந்து இசட் வரைக்கும் உள்ள நம்பர்ஸ். ஓகே, மொத்தம் 26 நம்பர்ஸ் இருக்குது. ஏக்கு வந்து என்ன நம்பர் 1, பிக்கு வந்து என்ன நம்பர் 2, சினா 3, இந்த மாதிரி நம்ம கேனா எனது 11 அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு லெட்டர் நம்ம படித்து வச்சுக்கோங்க. ஓகேவா? இது வந்து நீங்கள் கண்டிப்பாக மஸ்ட்டாக படித்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஒரு டெய்லி ஒரு 1 வீக் வந்து டெய்லி சொல்லி பாருங்கள் எந்தெந்த நம்பர்னு. ஓகே, விளையாட்டு ஏதாவது ஷார்ட்கட் மாதிரி நான் உங்களுக்கு இந்த இதுக்கு வந்து போடுறது. ஓகேவா? A to Z வரைக்கும் எந்த நம்பர் அப்படிங்கிறது. ஓகே, இப்போது நம்ம ஈக்கு வந்து பாருங்கள். ஈக்கு வந்து நமக்கு 5 அப்படிங்கிறது தெரியும். ஜீனா என்னது ஏபிசிடி பாருங்கள். ஈனா 5, அடுத்து ஜீனா பாருங்கள் 7 தான், ஐனா என்னது 9, அடுத்து கேனா என்னது 11. ஓகே, அடுத்தது என்ன வரும் அப்படிங்கிறத பாருங்கள். எல்லாமே பாருங்கள் ஒற்றைப்படை எண்களாகவே போயிருக்கு. 5, 5க்கு அப்புறம் 6 வரும் வரலாம். ஆனால் என்னது 7, அடுத்து 9, அடுத்து 11 வந்திருக்கு. அடுத்த நம்பர் அப்போ என்னது வரும் 13 அப்படிங்கிறது வரும். ஓகேவா? ஏன்னா ஒற்றைப்படை எண்களாக போய்கிட்டு இருக்கு. ஓகேவா? 5, 7, 9, 11, அடுத்து 13 அப்படிங்கிறது வரும். அப்போ கே அப்படிங்கிறதுக்கு அப்புறமா வந்து நமக்கு என்ன வரும், கேக்கு அப்புறம் எல் அப்படிங்கிறது வரும். நமக்கு வந்து 2 ஆப்ஷன் இருக்குது அப்படி தானே. 13ல் பாருங்கள், கே 13 அப்படிங்கிறது நமக்கு எம் அப்படிங்கிற லெட்டர் தான் வரும். எல் அப்படிங்கிறது வந்து 12, எல் வந்து 12 அப்படிங்கிறது ஒரு எம் தான் 13 வரும். அப்போ ஆன்சர் வந்து பி, எம் = 13. ஓகே, எம் வந்து 13வது லெட்டர் தான் எம். ஆன்சர் வந்து பி. இந்த மாதிரி ஒற்றைப்படை எண்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். 2வது கொஸ்டின் பார்ப்போம். ஓகேவா? 2வது கொஸ்டின் பாருங்கள். ஏக்கு வந்து 1, பியோட வேல்யூ வந்து 2, சியோட வேல்யூ வந்து 3, இந்த மாதிரி டிக்கு 4, இசட்டுக்கு வந்து 26. அதாவது நம்ம A to Z வரைக்குள்ள நம்பர்ஸ் வந்து கொடுத்துட்டு ஆல்ஃபா பீட்டாவினுடைய மதிப்பு வந்து கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. இல்லை கொஸ்டின் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த கொஸ்டின் ஒரே ஒரு மிஸ்டேக் இருக்குது. ஓகேவா? இதில் வந்து 25 அப்படிங்கிறது வரும். ஓகே, அந்த கொஸ்டின் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. 25, 26 இடத்துல 25 அப்படிங்கிறது மட்டும் வரும். ஓகே, இப்போ வந்து பாருங்கள், இந்த வரிசை வந்து கொடுத்துருக்காங்க. இதில் இந்த வரிசையில் இந்த ஆல்ஃபா பீட்டாவுடைய மதிப்பு என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஓகேவா? இது ஒரு பாக்ஸ், இது ஒரு பாக்ஸு, அப்புறமா இது ஒன்று. ஓகேவா? இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? இப்போ கொடுத்துருக்கதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு இதில் வந்து FJ, 25. ஓகேவா? அது வந்து 26 இல்லை 25, 16, NS. ஓகேவா? இது வந்து இதோட முடிஞ்சிட்டு. ஓகேவா? அடுத்தது இந்த இது LZ, 25, 196, SX. அடுத்தது வந்து இந்த இது. ஓகேவா? NQ, ஆல்ஃபா பீட்டா. அந்த ஆல்ஃபா பீட்டாவுடைய மதிப்பை நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? அடுத்த WY. ஓகே, இப்போ நம்ம இதை வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம், இந்த 2 இதை வந்து எப்படி வந்துச்சு இந்த நம்பர் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாதான், இந்த 2 இதை கண்டுபிடிக்க முடிச்சா தான் நமக்கு ஆல்ஃபா பீட்டாவோட மதிப்பை கண்டுபிடிக்க முடியும். ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு இது வந்து எப்படி இங்கே 25, 16 வந்தது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி நம்ம ABCD எழுதி அதுக்கு நம்பர்ஸ் வந்து கொடுத்துக்கணும். ஓகேவா? அப்போ தான் நம்ம டக்குன்னு வந்து இது பண்ண முடியும். ஓகேவா? ABCDEFG HIJKLMN. நீங்களும் நோட்ஸில் வந்து எழுதிட்டே வாங்க. ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான 5 கொஸ்டின்ஸுமே நீங்கள் வந்து எழுதிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் வரும். இப்போ இன்றைக்கான 5 கொஸ்டின்ஸ் வந்து எழுதிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் டெய்லி ரீசனிங்ஸ்னு சொல்லி ஒரு 20 மினிட்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரீசனிங் அப்படிங்கிறது ஒரு பெருசாக வந்து தெரியாது. ஓகேவா? அதுவும் அப்படியே கம்பைன் பண்ணி முடிச்ச மாதிரியே இருக்கும். இதுக்கு நீங்கள் தனியாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்காது. ஓகேவா? இது வந்து கண்டிப்பாக நோட்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. இது எல்லாமே ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் தான், ரொம்ப ரொம்ப முக்கியமானது தான். ஓகேவா? இந்த மாதிரி தான் நமக்கு அடுத்த எக்ஸாம்லேயும் நமக்கு கேட்க போகிறாங்க. MNQ, KLMN, OPQ, RSTU, VWXYZ. ஓகேவா? ஓகே, இப்போ இதுக்கு நம்பர் வந்து நம்ம கொடுத்துடலாம். ஓகே, 1 2 3 4 5 6 7 8 9
10 11 12 13. ஏன்னா அவங்களே கொடுத்துறாங்க ஏக்கு இந்த நம்பர் கொடுக்கணும். அப்போ இதை வச்சு தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அவங்களே ஒரு க்ளூ நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26. ஓகேவா? ஓகே, இப்போ இதை வச்சு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு இது வந்து என்ன கொடுத்துருக்காங்க, எஃப்னு ஜேஇ அடுத்த 25 26 என்எஸ். ஓகே, இப்போ நம்ம எஃபோட மதிப்பு பார்க்கணும். ஏதாச்சும் ஒரு மெத்தடை வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம். எஃபோட மதிப்பு வந்து நமக்கு என்னது 6 அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. ஓகேவா? இப்போது எஃபோட மதிப்பு பார்ப்போம். 6 அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. அடுத்தது வந்து நமக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஜேயோட வேல்யூ வந்து நமக்கு என்னது 10. அப்போ இதை கூட்டினா நமக்கு என்ன வருது 16 அப்படிங்கிறது கிடைக்குது. ஓகே, அப்போ இந்த ரெண்டையும் கூட்டினா இதோட மதிப்பு கிடைக்குது அப்படிங்கிறது ஒரு கெஸ்ஸிங்கில் வச்சுக்கோங்க. ஓகே, அப்போ இந்த என்ஏஎஸ்சி கூட்டம் வச்சு நமக்கு 25 கிடைக்குதுன்னு பார்க்குமா. என்ஏஎஸ்சி கூட்டுவோம். எண்ணெய் வந்து என்னோட நம்ம வேல்யூ வந்து 14. அடுத்த எஸ்ஸோட மதிப்பு வந்து 19. இது கூட்டம் வச்சு நமக்கு 33 அப்படிங்கிறது கிடைக்கிது. ஓகே, அப்போ இந்த மெத்தட் இல்லை. இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு மெத்தடை கூட்டல் ஃபஸ்ட்டு கூட்டி பார்த்துருக்கோம், கிடைக்கல. ஓகே, இந்த 2 நம்பர் கூட்டம் வச்சு 16 கிடச்சிச்சு. ஓகே, அப்போ இந்த என்ஏஎஸ்சி கூட்டம் நமக்கு 25 கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். ஸோ கிடைக்கல. அப்போ வேறு மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? இந்த மாதிரி தான் நம்மளுமே செய்வோம். டேரெக்டாக எடுத்தாலும் நமக்கு அந்த மெத்தட் என்ன அப்படிங்கிறது தெரியாது. நிறைய மெத்தட்ஸ் செய்யும்போது தான் நமக்கு ஒவ்வொரு சம்முடைய பற்றி நமக்கு தெரியும். ஓகேவா? இப்போ எஃபோட வேல்யூ வந்து நமக்கு 6. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து கூட்டி பார்த்துட்டோம்னா, இப்போ எஃபோட வேல்யூ வந்து என்னது நமக்கு 6, ஜேயோட வேல்யூ வந்து 10. ஓகேவா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஜேயோட வேல்யூ வந்து எழுதுவோம். இருக்கிற அதிகமான வேல்யூ வந்து எழுதுவோம் 10. அடுத்தது எஃபோட வேல்யூ வந்து நமக்கு என்னது 6. அதை கழிச்சோம்னா நமக்கு ஃபஸ்ட் நம்ம கூட்டி பார்த்தோம் 16 வந்துச்சு. இப்போ கழிச்சோம்னா நமக்கு என்ன வேல்யூ வருது 4 அப்படிங்கிறது வருது. ஸோ இந்த 4 வந்து நமக்கு ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடைக்கும் 16 அப்படிங்கிறது ஒரு மதிப்பு கிடைக்கிது. ஓகேவா? அப்போது எஃப்பும் ஜே எஃப் மைனஸ் அதாவது ஜே மைனஸ் எஃப் த ஹோல் ஸ்கொயர், ஜே வந்து ஜே மைனஸ் எஃப் த ஹோல் ஸ்கொயரோட மதிப்பு வந்து நமக்கு 16 அப்படிங்கிறது கிடைக்கிது. ஓகேவா? அப்போது இந்த எஃப்பையும் ஜேலேருந்து எஃப்ஐ கழிக்கும் போச்சுன்னா இந்த 16 அப்படிங்கிறது கிடைக்குது. ஓகே, அதேமாதிரி நம்ம இது போடும்போது நமக்கு 25 அப்படிங்கிறது கிடைக்குதுன்னு பார்க்குமா. அப்போ எஸ்ஸோட மதிப்பு தான் அதிகமாக இருக்கும். ஸோ எஸ்ஸோட மதிப்பு வந்து 19 மைனஸ் அடுத்து நமக்கு என்ன மதிப்பு என்னோட மதிப்பு வந்து 14. அப்போ 14 சிக்வல்ட்டி இதை கழிச்சு முடிச்சு நமக்கு 5 அப்படிங்கிறது கிடைக்குது. அடுத்தது வந்து நம்ம ஸ்கொயர் பண்ண முடிச்சு நமக்கு என்ன கிடைக்குது 25 அப்படிங்கிறது கிடைக்குது. ஓகேவா? அப்போ இந்த மெத்தட் தான் கரெக்டு. ஓகேவா? இந்த 2 நம்பரை வந்து கழிச்சிட்டு ஸ்கொயர் பண்ணால் நமக்கு 25 அப்படிங்கிறது கிடைக்குது. அதேமாரி இப்போ இதை பாருங்கள் எல்இசட் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இசட்டோட மதிப்பு நமக்கு என்னது 26. ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம பெரிய நம்பர் தான் இருக்கப்போகிறோம். எல்லோட மதிப்பு நமக்கு என்னது 12. ஓகேவா? அப்போ இது வந்து கழிக்க முடிச்சு நமக்கு என்ன கிடைக்கும் 6ல் 2 போனால் 4, 2ல் 1 போனால் 14. 14 வந்து நமக்கு ஸ்கொயர் பண்ணால் 196 தான் கிடைக்கும். ஓகேவா? 14 வந்து ஸ்கொயர் பண்ணி பாருங்கள் 196 கிடைக்கும். அடுத்தது பாருங்கள், அதாவது இந்த 2 நம்பரில் வந்து இசட்லேருந்து எல்லாம் கழிக்க முடிச்சு நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும், அதை வந்து ஸ்கொயர் பண்ணால் இது பக்கத்தில் இருக்க 196 கிடைக்கும். ஓகேவா? எக்ஸோட மதிப்பு நமக்கு இதில் என்னது 24, எஸ்ஸோட மதிப்பு நமக்கு என்னது 19 அப்படிங்கிறது கிடைக்குது. ஓகே, இப்போ 14லேருந்து 9 போனால் நமக்கு 24லேருந்து 9 போனால் என்ன கிடைக்குது 5 அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போ 5 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு 25 அப்படிங்கிறது கிடைக்குது. ஓகேவா? அப்போ இதே மாதிரி தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ எப்படி இந்த நம்பர்ஸ் வந்து கண்டுபிடிச்சோம் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அப்போ ஆல்ஃபா பீட்டாவில் என்ன நம்பர் இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சலாம். ஓகே, இப்போ நம்ம NQ அப்படிங்கிறதுல Qலேருந்து என்ன கழிச்சு Qலேருந்து என்ன கழிங்க, Qவோட வேல்யூ வந்து நமக்கு 17, Qவோட வேல்யூ வந்து 17 மைனஸ் என்னோட வேல்யூ வந்து நமக்கு 14. ஓகேவா? அப்போது 17லேருந்து 14 போனால் நமக்கு என்ன கிடைக்குது 3 அப்படிங்கிறது கிடைக்கும். 3 வந்து ஸ்கொயர் பண்ணால் நமக்கு 9 அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த 9 அப்படிங்கிறது ஆல்ஃபாவோட வேல்யூவா பீட்டாவோட வேல்யூவா நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், இந்த வேல்யூவை கண்டுபிடிச்சி இந்த 2வது இருக்க நம்பர் தான் ஆன்சர் சொன்னோம். அப்போது இதுக்குள்ள வேல்யூ வந்து பீட்டா. இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்குது பீட்டாவோட வேல்யூ. ஓகேவா? இதை வந்து நீங்கள் மாற்றி போட்டக்கூடாது. பீட்டாவோட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். பீட்டா வந்து 9, பீட்டாவோட வேல்யூ கண்டுபிடிச்சோம். அப்போது அடுத்த ஆல்ஃபா வேல்யூ கிடைக்குங்க. இந்த ரெண்டையும் ஒய்யிலேருந்து டபிள்யூ வந்து கழிங்க. ஒய்யோட மதிப்பு நமக்கு என்னது 25, 25லேருந்து டபிள்யூவோட மதிப்பு நமக்கு என்னது 23. ஓகே, இப்போ இதை கழிச்சா 25லேருந்து 23 போனால் 2 வந்து ஸ்கொயர் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் 4 அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து நமக்கு என்னது 4. அப்போது 4,9 அப்படிங்கிறது ஆப்ஷனில் 4,9 அப்படிங்கிறது இருக்கான்னு பாருங்கள். 4,9 பாருங்கள், அங்கே 9,4 அப்படிங்கிறது இருக்குது. மாற்றி போட்டுறாதீங்க. நம்ம ஃபஸ்ட்டு மதிப்பை வந்து கண்டுபிடிச்சி 2வது இருக்கிறதுல போடுவோம். 2வது உள்ளது கண்டுபிடிச்சி ஃபஸ்ட்டில் இருக்கிற மதிப்பு வந்து கண்டுபிடிக்கும். ஓகேவா? அப்போ ஆன்சர் வந்து 4,9. ஆன்சர் வந்து ஏ. ஃபஸ்ட்டு 2 மெத்தட் எப்படி செஞ்சோமோ அதே தான் நம்ம செய்யணும். ஓகேவா? இது 2 ஜேலேருந்து எஃப்ஐ கழிச்சு நம்ம 16 அப்படிங்கிறத கண்டுபிடிச்சோம். அப்போது கியூலேருந்து இசட்டை கண்டுபிடிச்சி பீட்டாக்குள்ள மதிப்பு வந்து நம்ம கண்டுபிடிச்சோம் ஃபஸ்ட்டு. ஓகேவா? ஓகே, இப்போது நமக்கு வந்து ஆல்ஃபா சீரிஸ் வந்து முடிஞ்சிட்டு அடுத்து வந்து நம்பர் சீரிஸ், அதாவது ஆல்ஃபா சீரிஸ் வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து முடிஞ்சிட்டு. ஓகேவா? 24 அதாவது 2024 வந்து ரீசனிங் சம் வந்து கேட்டதை வந்து நம்ம ஆல்ஃபா சீரிஸ் முடிச்சிருக்கோம். இப்போ 2024 உள்ள கொஸ்டினில் வந்து அடுத்தது நம்பர் சீரிஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேவா?
ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்கள். 3வது கொஸ்டின். ஓகே, கொடுக்கப்பட்டுள்ள எண்களின் இலக்கங்களை ஏர்வரிசையில் அமைத்து அவற்றில் சிறிய எண்ணை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். ஓகேவா, ஏர்வரிசையில் எழுத சொல்லியிருக்காங்க. ஏர்வரிசை இப்போது சிம்பிளாக இது வந்து பெரிய நம்பர் இருக்க மாதிரி இருக்குது. 7 4 2. ஓகேவா, இது ஏர்வரிசையில் எழுதுனா அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ஏர்வரிசையில் எழுதணும்னா சின்ன நம்பர்லேருந்தே போகணும். இப்போ ஃபஸ்ட்டு 2, 3, 4, 7. இதுவே இறங்கு வரிசையில் எழுத சொல்லியிருந்தாங்கன்னா பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மக்க வரணும். ஓகேவா, 7 ஃபஸ்ட் எழுதணும், அடுத்த 4 எழுதணும், அடுத்த 3 எழுதணும், அடுத்த 2 எழுதணும். ஓகேவா, இது வந்து ஏர்வரிசை. ஏர்வரிசைனா சின்ன நம்பர்லேருந்தே பெரிய நம்பருக்கு போகணும். ஓகேவா, இது ஏர்வரிசை. இறங்கு வரிசைனா பெரிய நம்பர்லேருந்து இறங்கிட்டே வரணும் சின்ன நம்பர் வாக்கு. ஓகேவா, பெரிய நம்பர். இது வந்து இறங்கு வரிசை. ஓகேவா, அப்போ இப்போ இந்த சம் வந்து ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டு. ஓகேவா, இப்போ இது பாருங்கள், இருக்கையில் நமக்கு ஏர்வரிசை தான் கேட்டிருக்காங்க. சின்ன நம்பர் எது? நமக்கு 435. அப்போ சின்ன நம்பர் வந்து 435. அடுத்த நம்பர் வந்து நமக்கு என்னது? 574. அடுத்த நம்பர் வந்து நமக்கு என்னது? 876. அதுக்கு அடுத்த நம்பர் வந்து என்னது? 923. நமக்கு வந்து ஏர்வரிசையில் எழுத கேட்கல. ஏர்வரிசையில் எழுதிட்டு அதில் இருக்கிறதுல சிறிய நம்பர் என்ன அப்படிங்கிறாங்க. அப்போ நமக்கு ஏர்வரிசையில் எழுத சிறிய நம்பர் வந்து 435 தான் அப்படிங்கிறது வருது. அப்போ ஆன்சர் வந்து ஏ, 435. ஓகே, இது ஒரு சிம்பிளான கொஸ்டின். ஓகே, அடுத்து இந்த 4வது கொஸ்டின் பாருங்கள். என்ன கேட்டிருக்காங்க? 2, 3, 5, 9, x, 33, y எக்ஸெட்ரா என்ற தொடரில் x + y மதிப்பு வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஓகே, இப்போ இது எந்த மாதிரி சீரீஸில் போகுது அப்படிங்கிறத எழுதுவோம். ஓகே, ஃபஸ்ட்டு எழுதுனா தான் நமக்கு இது என்ன மெத்தட் நமக்கு எழுத முடிச்சு ஒரு தோணும் இந்த மாதிரி கேட்டிருக்கலாம் அப்படின்னு. 2, 3, 5, 9, x, 33, y. ஓகே, இப்போ ஒருவேளை இது வந்து ப்ரைம் நம்பராக இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்ப்போமா? ஓகே, பகா எண்களாக இருக்குமா அப்படின்னு பார்க்கும்போது இருக்க சான்ஸ் இல்லை. ஏன்னா 9 அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ப்ரைம் இந்த பகா எண்களாகவும் இருக்க சான்ஸ். எல்லாமே ஒற்றைப்படை எண்களாக இருக்குன்னா 7 ஊடையில் வந்திருக்கணும். அதுவாகவும் இருக்கிறதுக்கு வந்து சான்சஸ் இல்லை. ஓகே, அப்போ இது எந்த மாதிரி கேட்டிருக்கலாம் அப்படிங்கிறத வந்து திங்க் பண்ணுவோம். ஓகே, ஒரு 2, 3, 5 2 3 கூட்டினா 5 வருது. அப்போ 2 5 கூட்டினா 7 வரணும். ஸோ வரல. ஓகே, அப்போ வேறு எந்த மாதிரி யோசிக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, இப்போ பாருங்கள், 2 கூட வந்து 1 கூட்டினா நமக்கு என்ன கிடைக்குது? 3 அப்படிங்கிறது கிடைக்குதா? அதேமாரி 3 கூட வந்து 2 கூட்டினா நமக்கு 5 அப்படிங்கிறது கிடைக்குதா? அப்போ 5 கூட வந்து 4 அப்படிங்கிறது கூட்டினா 9 கிடைக்குதா? எப்படி இது வந்து நான் எப்படி கூட்டுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். அதாவது 2 விட கம்மியான நம்பர் ஒவ்வொரு. ஓகேவா, 3 விட 1, 2லேருந்து 1 போனால் என்னது? 1. ஓகேவா, 2 விட அதுக்கு முன்னாடி உள்ள நம்பரோட கூட்டுறேன். ஓகேவா, 3க்கு முன்னாடி உள்ள நம்பர் 2, 5க்கு முன்னாடி உள்ள நம்பர் வந்து நமக்கு என்னது? 4 அப்படிங்கிறது. அப்போ 9. ஓகேவா, அப்போ இந்த சீரிஸ் வந்து கரெக்டாக வர மாதிரி இருக்குது. அடுத்து நமக்கு என்னது? 9. 9க்கு முன்னாடி உள்ள நம்பர் வந்து நமக்கு என்னது? 8. இதை கூட்டினா நமக்கு என்னது கிடைக்குது? இப்போ 17 கிடைக்குது. அப்போ எக்ஸோட மதிப்பு நமக்கு என்னது? 17 அப்படிங்கிறத வச்சுக்கணும். ஓகேவா, அப்போ 33 அடுத்தது கிடைக்குதான்னு பார்ப்போமா? 17 கூட வந்து அதுக்கு முன்னாடி உள்ள நம்பர் என்னது? நமக்கு 16. இதை கூட்டினா நமக்கு 33 அப்படிங்கிறது கிடைக்குது. ஓகே, அப்போ நம்ம கண்டுபிடிச்ச சீரிஸ் வந்து கரெக்டு தான். ஓகேவா, அப்போ அடுத்து நம்ம y கண்டுபிடிக்கணும். என்னது? 33. அதுக்கு முன்னாடி உள்ள நம்பர் நமக்கு என்னது? 32. அப்போ இதை கூட்டினா நமக்கு என்ன கிடைக்குது? 65 அப்படிங்கிறது கிடைக்குது. ஓகேவா, அப்போ ஒய்யோட மதிப்பு நமக்கு என்னது? 65. நமக்கு வந்து எக்ஸோட மதிப்பு என்ன, ஒய்யோட மதிப்பு என்னன்னு கேட்கல. எக்ஸ் + ஒய்யோட மதிப்பு என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. இப்போ இந்த எக்ஸையும் ஒய்யும் கூட்டுவோம். 65 + 17 கூட்டினா நமக்கு என்ன வருதுன்னு பார்ப்போம். 7 5 12 மீதி 1 இருக்குது 7. அப்போ 82 அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. ஓகேவா, அப்போ ஆன்சர் வந்து 82. இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு ப்ரைம் நம்பராக, அதாவது பகா எண்களா ஒற்றைப்படை எண்களா அப்படிங்கிறத கேட்டு ஃபஸ்ட்டு பார்ப்போம். அது அப்படி இல்லைனா இதோட எதை கூட்டினா நமக்கு 3 வருது, எப்படி எதை கூட்டினா 5 வருது அப்படிங்கிறது வந்து நம்ம பார்ப்போம். ஒருவேளை நம்ம 2 3 கூட்டம் வச்சு 5 வருது. ஓகே, அடுத்து நம்ம 3 5 கூட்டம் வச்சு நமக்கு 8 தான் வருது, 9 வரல. அப்போ இதுவும் அந்த மெத்தடம் கிடையாது. அப்போ என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பாருங்கள். 2 விட 1 கம்மி பண்ண 2க்கு முன்னாடி உள்ள நம்பர் என்னது? 1. அதையும் கூட்டம் வச்சு நமக்கு 3 அப்படிங்கிற மதிப்பு கிடைக்குது. 3க்கு முன்னாடி உள்ள நம்பர் என்னது? 2. 2யும் 3யும் கூட்டினா நமக்கு 5 கிடைக்குது. அப்போ 5க்கு முன்னாடி உள்ள நம்பர் வந்து 4. 5 4 கூட்டம் வச்சு 9 வருது. ஓகேவா, ஓகே, இப்போ அடுத்த சம் பார்ப்போம். 5வது சம் வந்து பாருங்கள். 2, 6, 14, 30 என்ற தொடரின் அடுத்த எண்ணை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஓகே, இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு 5 சம்ஸ் பார்த்துருக்கோம். அந்த 5 சம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோ வந்து லைக் பண்ணிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அதுமாதிரி இது வரைக்கும் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா, எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ரொம்பவே மோட்டிவாக இருக்கும் நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுறது. ஓகே, இப்போ இந்த 5வது சம் பாருங்கள். என்ன கேட்டிருக்காங்க? 2, 6, 14, 30. இதுக்கு அடுத்து வந்து என்ன நம்பர் வரும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஓகே, இது வந்து நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போ இது வந்து
2 2ஆகவும் கூட்டு போகலை அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியுது. ஓகே, ஆனால் 2 கூட வந்து 3 மல்டிப்ளை பண்ணால் 3 6 அப்படிங்கிறது கிடைக்குது. 6 கூட வந்து நம்ம மல்டிப்ளை வந்து நம்ம எல்லாமே ஒரே சீரிஸ் தான் போனோம். அப்போ 6 3 18 அப்படிங்கிறது கிடச்சிடுது. ஸோ அப்போ இது வந்து நமக்கு இருக்காது, இப்போ இருக்கிற மாதிரி இல்லை. ஓகே, அடுத்த மெத்தட் பார்ப்போம். இந்த 2க்கும் 4க்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து என்னது? 2க்கும் 6க்குள்ள டிஃப்ரென்ஸ் 4. 14க்கும் 6க்குள்ள டிஃப்ரென்ஸ் 10லேருந்து 6 போனால் 4, அப்போ 8 அப்படிங்கிறது கிடைக்குது. 30க்கும் 14க்குள்ள டிஃப்ரென்ஸ் பாருங்கள். 30ல் 14 போனால் 16 அப்படிங்கிறது கிடைக்குது. ஓகேவா? அப்போ இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் எல்லாமே பாருங்கள், ஒரு 4னுடைய மடங்காக இருக்குது. ஒரு நாள் 4, 2 நாள் 8, 3 4 12 அப்படிங்கிற ஒரு 4னுடைய மடங்காகவே இருக்குது. ஓகேவா? 4 2 8, 8 2 இப்படி போகுது. ஓகேவா? 4 2 8, 8 2 16. அடுத்து இந்த 16 2 32. ஓகேவா? அப்போ இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து இந்த 30க்கும் அடுத்துள்ள நம்பர்ஸ்குள்ள டிஃப்ரெண்ட் வந்து நமக்கு 32 இருக்கும். ஸோ நமக்கு ஆன்சர் வந்து 62 வரும். ஓகேவா? 30யும் 32 கூட்டினா நமக்கு 62 வருது. ஓகேவா? இப்போ நம்ம 62லேருந்து 30 கழிக்க நமக்கு 32 தான் டிஃப்ரென்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த சீரிஸுமே கரெக்டாக இருக்குது. 4 2 8, 8 2 16, 16 32. அப்போ ஆன்சர் வந்து 62. ஆன்சர் வந்து டி. ஓகேவா? 4னுடைய அதாவது 4டைய மடங்காகவே போயிட்டுருக்கு. 4 2 8, 8 2 16, 16 32 அப்படிங்கிற மாதிரி போகுது. ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து எப்படி இருந்து அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? அடுத்த வீடியோவில் வந்து ஒரு 5 சம் வந்து பார்ப்போம். தேங்க்யூ.